Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Club-ஓட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீக்கிட்டோட மிடில் ஸ்கூல் லைஃபை காட்டுறாங்க. அவன் மிடில் ஸ்கூல்ல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அன்னியா இருந்து ஆசமா ஃபர்ஸ்ட் டைம் இவன் கிட்ட வந்து நீ பேட்மிண்டன் விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் அப்படியே பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ளேயும் கூட்டி போறான். இதுக்கு முன்னாடி நீ சின்ன வயசுல பேட்மிண்டன்ல விளையாண்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்ல அப்ப நீ ஜாயின் பண்ண கூடாது டீம்ல ஜாயின் பண்ணி என் கூட சேர்ந்து விளையாடு நம்ம ரெண்டு டபுள்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசமா சொல்றான். அதுக்கப்புறமா தான் ஆசமா வந்து அவனோட பேட்மிண்டன் டீம் பிளேயர்ஸ் மத்த எல்லார்கிட்டயுமே மீக்கிட்டோவை இன்ட்ரோ கொடுக்குறான். மீக்கிட்டோக்கு தனியாவே இவன் நிறைய ட்ரைனிங்கும் கொடுக்குறான். இவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது சரி மத்த டைமும் சரி எப்போ ஒன்னாவே இருக்கிறதுனால ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் மாறிடுறாங்க. இப்போ இவங்க மிடில் ஸ்கூல் லைஃப்மே முடியுது. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் எங்கடா சேரப்போற அப்படின்னு சொல்லிட்டு ஆசமா கேட்கறான். நான் வந்து ஒரு ஸ்கூல்ல சேரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதே ஸ்கூல்ல நீ வாரியா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கேட்கறான். கண்டிப்பா இதெல்லாம் என்ன கேள்வி, நான் கண்டிப்பா உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசமா சொல்லிடுறான். நம்ம ரெண்டு பேரும் இந்த ஜப்பான்லயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த ஃபிளாஷ் பேக் கட் ஆகுது. இப்போ கேம் நடக்கிற டேவை காட்டுறாங்க. கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம சன்லைட் பேவரேஜ் டீம் வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால மெதப்புல தெரியக்கூடாது, நம்மளோட எய்ம் வந்துட்டு டாப்புக்கு போறது தான், அது வரை ஓயவே கூடாது, அதனால இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காரு. அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி மியாசுமி மீக்கிட்ட ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா போன எபிசோட்ல, அதை வந்துட்டு ஒரு ட்ரையலா இவங்க வந்துட்டு ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த அனாலிசிஸ் டீம் வந்துட்டு அந்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு ஒரு டேட்டா சொல்லிருப்பாங்க. ஆனியன் அப்படினால யூசுவலா ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது தெரியுமா, அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லிருப்பாங்க. ஆனியன் வந்துட்டு நல்ல ஒரு கான்செப்ட் தான், பட் அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்காது. அதனால இதை ஜூஸா நம்ம குடிக்கிறப்ப அது ரொம்ப பெரிய ஃபிளேவரை கொடுக்காது. சோ டேஸ்ட் இல்லாததுனால இது அந்த அளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்ப அந்த மீட்டிங்ல யுசியாமாவுமே தான் இருப்பான். அப்ப நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா ஒன்னு சொல்றேன். நான் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளுன்றதுனால இந்த விஷயத்தை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸுமே தாண்டி இருந்தே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா இதை நான் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா கஸ்டமரோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால அதை தான் நான் ப்ரையாரிட்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அந்த அனாலிசிஸ் டீம்ல இருந்தவரும் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், இப்ப பெரிய பிரச்சனை வந்துட்டு அந்த டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மீக்கிட்ட இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா இதை டேஸ்டானதை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க இப்படி சும்மா சொல்லலாம், ஆனா எப்படி உங்களோட சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சோ இந்த ஒரு மீட்டிங் நினைச்சதா மியாசுமி மீக்கிட்ட ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்செட்டாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் மியாசுமி சொல்றான், அப்பனா நமக்கு இந்த ஃபுக்கியால விளையிற அந்த கிரீன் ஆனியன்ஸ் பத்தி இனிமே நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சர்வருமே வந்துட்டு இந்த ஃபுக்கியா கிரீன் ஆனியன்ஸ் தான் இங்க ரொம்பவே பெஸ்ட், அது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்வீட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்துட்டு டைரக்டாவே ஃபுக்கியா அப்படின்ற ஊர்ல ஒரு ஃபார்ம்ல தான் விளைஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த ஃபார்மை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கேக்குறான். இப்ப டே 2 டோர்னமெண்ட் நடக்குது. அதுலயுமே டோயா டாகிட்டா ரெண்டு பேரும் வேற லெவல்ல விளையாண்டு அந்த கேமை வின் பண்ணி தராங்க. இப்போதைக்கு சன்லைட் பேவரேஜ் டீம் வந்துட்டு 4 ரவுண்ட் வின் பண்ணி வந்துட்டாங்க. 5ஆவது ரவுண்ட் தான் கொஞ்சம் டஃப்பான ரவுண்ட். ஏன்னா 5ஆவது ரவுண்ட் டீம் வந்துட்டு டொமாரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் டீம் தான். அந்த ஒரு டீம் கூட கடந்த பல வருஷத்துல ஒரு வாட்டி கூட சன்லைட் பேவரேஜ் டீம் வின் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு அது டஃப்பான ஒரு டீம். மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச் உங்க எல்லார்கிட்டயும் நாளைக்கான கேமுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்நேரம் மீக்கிட்ட மியாசுமி ரெண்டு பேரும் வந்துட்டு வா நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறாங்க. அந்நேரம் ட்ரக்ல ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டு கூட்டிட்டு போறாரு. நீங்க எங்களை கூட்டு போற ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றேன். என்னோட ஃபார்மை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, என்னோட ஆனியன்ஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாள் நீங்க தான், அதனால எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா இந்த மாதிரி பேக்ல வச்சிருக்கீங்களே நீங்க எதுவும் அத்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமா நாங்க வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் டீம்ல வேலை பாக்குறோம், எங்களோட கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி நாங்க பேட்மிண்டனும் விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மியாசுமி. இப்ப அந்த ஃபார்ம் வந்து ரீச் பண்றாங்க. அந்த இடத்தை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் வாய் அடிச்சு போயிடுறாங்க. அந்த இடம் ரொம்பவே சூப்பரா ரொம்ப பெருசா இருக்குது, இது எல்லாமே என்னோட லேண்ட் தான், இதுல எல்லாமே கிரீன் ஆனியன்ஸ் தான் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க ஊர் இந்த ஃபுக்கியா தான் ஜப்பான்ல நம்பர் 1 கிரீன் ஆனியன் ப்ரொடியூஸ் பண்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க வேணா ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் ஆனியன் எடுத்து தராரு. அதை மீக்கிட்ட சாப்பிடுறான். என்னடா இது இவ்வளவு உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். தம்பி அது எதுவுமே பண்ணலப்பா, அப்படியே ராவா இருந்து பச்சையா இருந்து எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனை பார்த்து. அப்போ ஒரு சின்ன பையன் பின்னாடி ஓடி வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். அந்த ஃபார்ம் வச்சிருக்கிறவனோட பேரன் தான் அவன். அப்படியே மீக்கிட்ட பார்த்துட்டு டே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆக்சுவலி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல பாத்துருப்பாலே அந்த சின்ன பையன் தான் இவன். ஏன்டா இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். ஆமா ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ் பண்ண வந்தப்ப அந்த எலிமெண்டரி ஸ்கூல் வாசல்ல இந்த பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். அந்த தாத்தா வந்து இவங்களோட வீட்டுக்கு கூட்டி போய் இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஃபுக்கியால விளையிற கிரீன் ஆனியன் உண்மையிலேயே ஸ்வீட்டா இருக்குது மத்த கிரீன் ஆனியனை விட அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அதை சாப்பிட்டுட்டு ஆனா அந்த பேரனுக்கு டெய்லி தான் சாப்பாடு போல, எனக்கு இந்த கிரீன் ஆனியன் வேணா ஹாம்பர்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற சாப்பாடு கேட்கறான். அப்ப அவங்க பாட்டி வந்துட்டு சரி நீ இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இதை தராங்க. அதை சாப்பிட்டு அந்த பையன் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிடும், சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு கிரீன் ஆனியனோட ஆப்பிள் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்காங்க. அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க ஆனியனோட ஸ்மெல்ல இந்த ஆப்பிள் வந்துட்டு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் மீக்கிட்டோக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. இப்ப டோர்னமெண்டோட டே 3 வருது. இன்னைக்கு தான் சன்லைட் பேவரேஜ் வெர்சஸ் டொமாரி டிரான்ஸ்போர்ட்கான கேம் நடக்க போகுது. இவங்க எல்லாரும் அந்த ஷெட்யூல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அது டொமாரி டீமோட கேப்டன் தான். அவனுக்கு ஆல்ரெடி மியாசுமியை தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சன்லைட் பேவரேஜ் டீமுக்கு வணக்கம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வணக்கம் வச்சு அவங்க எந்திக்கும் போது தான் மீக்கிட்டோக்கு ஒரு செம்ம ஷாக்கு. அந்த இடத்துல நிக்கிறது நம்ம ஆசுமா இந்த டீம்ல எப்பறம் வந்தா பேட்மிண்டனே விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சேன், கரியர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே மியாசுமி கிட்டமே சொல்றான். அப்பதான் அவன் தான் அவனோட பழைய டீம்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் மியாசுமி. கேமோட ஃபர்ஸ்ட் டபுள்ஸ்ல டோயா டாகிட்டா ரெண்டு இருந்தா விளையாட போறாங்க. இப்போ அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப்பரா டொமாரி டிரான்ஸ்போர்ட் தான் ஒரு ஸ்மாஷ் பண்ணி பாயிண்ட் எடுக்கறாங்க. என்ன மன்னிச்சிருடா நான் தான் சரியா ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகிட்டா சொல்றான். அன்னியாரம் பார்த்தா
பயங்கரமா ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது, ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட். வேற யாரும் இல்ல, டொமாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு சீரப் டீம் அப்படி இருக்குது பயங்கரமா. சும்மாவே டாக்கிட்டா லைட்டா பயப்படுவான். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தா ரொம்பவே பயப்படுவான். இப்ப கேம் அப்படியே கண்டினியூ ஆகுது. தொடர்ந்து டொமாரி டிரான்ஸ்போர்ட் தான் மாறி மாறி பயங்கரமா ஸ்பாஸ் பண்ணி பாயிண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் டொமாரி டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாவே வின் பண்ணிடுறாங்க. இப்ப செகண்ட் செட்ல லவ் ஆல் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எல்லாரும் டொமாரி டொமாரின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க அவங்களோட சேரிங் ஸ்குவாட். இத பாக்குறப்ப டாக்கிட்டாக்கு ரொம்பவே பயமாகுது. அவனுக்கு நேரா ரொம்பவே சிம்பிளா வரக்கூடிய அந்த ஒரு காக்கையை அவன் நேரா நெட்ல அடிச்சு விட்டுறான், உள்ள கூட தள்ள முடியாம. இந்த சவுண்ட நிறுத்துங்க, இந்த சவுண்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப அவன் பக்கத்துல வழக்கம் போல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே ஒரு டயலாக் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க வாழ்க்கையில. அந்த டயலாக் தான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க. மச்சான் அந்த பொண்ணு உனைய தான்டா பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு இவனை தான் திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும். சரி அந்த பொண்ணு நம்மள தான் பாக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரு நாள் பயங்கரமா தைரியமாயி அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல போவான். நார்மலா ப்ரோபோஸ் பண்ணா ஒரு யூனிக்னஸ் இருக்காது, அதனால பயவுல வேற லெவல்ல ப்ரோபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு பேர் முன்னாடி அந்த பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்ணுவான். ஆனா கீழே நின்னுக்கிட்டே அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வேற ஒரு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இவன் மேடையில நின்னுக்கிட்டு இருக்கப்பே இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். சோ அன்னைக்கு இவனை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கேவலமா சிரிச்சிருப்பாங்க. அதுல இருந்து இவனுக்கு ரொம்பவே பயமே நிறைய பேர் இருந்தாங்கன்னா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே விளையாடுறதுனால அவனால கேம்ல போக்கஸ்டா விளையாட முடியல, எல்லா பாலையும் மிஸ் பண்ண தான் செய்யறான். சோ செகண்ட் செட்டையுமே ஈஸியாவே டொமாரி டிரான்ஸ்போர்ட் வின் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் கேம் முடிச்சு எழுந்ததுக்கு அப்புறமா டாக்கிட்ட வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டோயா கிட்ட கேக்குறான். இல்ல உன்னோட மிஸ்டேக்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் தான் விளையாண்டோம், இது 2 பேரோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு சோட்டாக்கு தான் சிங்கிள்ஸ் கேம். இப்போ செகண்ட் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டீம் பிளேயர் பறந்து வந்து செம்மையா ஒரு ஸ்மாஷ் பண்றான். பட் அது பயங்கரமா நெட்ல விழுந்து சொதப்பி போயிருது. இவன் வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறு கேரக்டர் போல, அதனால நெட்ல அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த கேம்ல நான் எப்படியா வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்ல ஆடுறன்ற பேர்ல ரொம்பவே நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கான். பட் அவனால என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரென்த் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால சோட்டா கிட்ட அவனால எதுவும் பண்ண முடியல. அதே தான் சோட்டா மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. சில நேரம் என்னதான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணினாலும் எல்லா டைமும் அந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு சக்சஸ் கொடுத்துறாது. அதுதான் எனக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே கொஞ்சம் சொதப்பி தான் விளையாண்டுட்டு இருக்கான். சோட்டா வந்துட்டு ரொம்பவே காமா அமைதியா விளையாண்டு சூப்பரா விளையாண்டு அந்த கேமை வின் பண்ணவும் செஞ்சிடறான். சோட்டா கேம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க கோச் வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு, நீ சூப்பரா தான் விளையாண்ட, பாராட்டணும் தான் நானும் நினைக்கிறேன், ஆனா உனக்கு உண்மையிலேயே பேட்மிண்டன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா அமைதியா சொல்லிட்டு போயிடுறான். இப்ப சோட்டா வின் பண்ணனால டொமாரி டிரான்ஸ்போர்ட் ஒன்னு சன்லைட் பெவரேஜ் ஒன்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்குது. இப்ப நடக்க போற கேம்ல தான் தெரிய போகுது யார் வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு. இப்ப மீகிட்டோ மியோசுமி தான் டபுள்ஸ் விளையாட போறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு ஆசுமா அப்புறம் அவங்க டீம் கேப்டன் ஒருத்தன் விளையாடுறான். மீகிட்டோக்கு அன்னியார டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் வருது. அவன் வந்துட்டு ஆசுமாக்கு இந்த மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருப்பான். ஆக்சுவலா அவன் பார்க்க போறப்ப வாசல்ல கரெக்டா கதவு திறக்கிறப்ப அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசல்ல திறந்து வெளியே வருவாங்க. இவன் பார்த்துட்டு அங்கிட்டு வெளியே போய் ஒளிஞ்சுக்கிடுவான். அவங்க எல்லாரும் பேசிட்டு போறப்பதான் இவனுக்கே தெரியும் ஆசுமாவால அடுத்து பேட்மிண்டன் விளையாடவே முடியாது போல, அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு, இதுக்கப்புறம் அவனால ரெக்கவரி ஆகி வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கு மேல அவன் கூட இருந்த டீம் பிளேயராலே இப்படி ஆயிருக்கப்பா, இதுக்கப்புறம் அவனால இவன் மூஞ்சில முழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. இதுக்கப்புறமா தான் மீகிட்ட வந்துட்டு அவனை பார்க்காம அப்படியே போயிருப்பான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்ததுல மீகிட்ட ஒழுங்காவே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்க கேம்ல. மியோசுமி மட்டும் தான் கஷ்டப்பட்டு விளையாண்டுகிட்டு கிடக்குறான். ஆசுமா ஈஸியாவே ஸ்மாஷ் பண்ணி அவங்கிட்டே பாயிண்ட் வாங்கிடுறான். ஆசுமா அப்படி ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மீகிட்ட அவனை பார்த்து நினைக்கிறேன், இவன் கண்டிப்பா என்னை வெறுக்கிறான், அவன் என்னை வெறுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்படி ஆப்பனண்டாவே எனக்கு வந்து நிப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்நியர மியோசுமி வந்துட்டு மீகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் ஆசுமா வந்துட்டு பயங்கரமா பறந்து அடிக்கிற மாதிரி வரான். மீகிட்ட வந்துட்டு ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனோட கண் இந்த வாட்டி ஒழுங்காவே அதுக்கு ஒத்துழைக்கல, ஏன்னா அவன் சரியா ஃபோக்கஸ்டே இல்ல. ஆசுமா வந்து அதை சூப்பராவே ஸ்மாஷ் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் மீகிட்ட நீ என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோயாக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிருது. அவங்க கோச் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இதை வந்துட்டு நம்ம எதுவும் சொல்லி மாத்த முடியாது, அவனாதான் இதை ஓவர் கம் பண்ணி எப்படியா வெளியே வந்தாகணும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா உட்காந்துறாரு. மீகிட்டோக்கு அந்நியார ஒரு வாட்டி காக்கு வந்துட்டு தலைக்கு பின்னாடி போகுது. அந்நியார ஆசுமாவே டக்குன்னு பயந்துடுறான். மீகிட்டோ வந்துட்டு பின்னாடி ஜம்ப் பண்ண மாட்டான் இல்லையா, பின்னாடி ஜம்ப் பண்ணவே இல்லை. மியோசுமி அப்படியே கஷ்டப்பட்டு வந்து உள்ள எடுக்கிறான். அதே ரேலியில திரும்பவும் காக்கு வந்துட்டு அவன் தலைக்கு மேல வருது. இந்த வாட்டி மீகிட்டோ அப்படியே கீழே விட்டுறான். அந்த காக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாவே தரையில விழுந்து பாயிண்ட் அவங்களுக்கு தான் போகுது. பாயிண்ட் வந்து டொமாரி டிரான்ஸ்போர்ட் 11, சன்லைட் பெவரேஜ் 5 அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இப்போ ஒரு இன்டர்வல் ஆகுது. அப்ப அப்படியே ஆசுமா நின்ன இடத்துல இருந்து மீகிட்டோ கிட்ட பேசுறான், நீ இப்படிதான் விளையாட போற அப்படின்னா இந்த விஷயம் இப்படிதான் போகும் அப்படின்னா நான் அவனை மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ வர மீகிட்டோ கேம்ல எந்த ஒரு ஃபோக்கஸ்மே இல்லாம தான் விளையாண்டுகிட்டு இருக்கான். அவன் ஃபோக்கஸ் தான் விளையாடாத இந்த கேமை வின் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியும். சோ மீகிட்டோ இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வருவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.